வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மாஸ்க்டு ஆதார் எப்படி எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேங்க. இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய கூகுள் சர்ச்சில் மை ஆதார் டாட் யுஐடிஏஐ ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற இந்த இணையதளத்துக்கு நீங்கள் போகணும். இது ஜஸ்ட் கூகுள் சர்ச்சில் இந்த மாதிரி மை ஆதார் அப்படின்னு சர்ச் பண்ணாலே வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜானது ஓப்பன் ஆகுங்க. நல்லா கவனிச்சிங்க. இந்த மாதிரி கைரேகை வச்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பக்கத்தில் இருந்து தான் நம்ம போகணும். ஃபஸ்ட் நமக்கு என்ன பண்ணுறோம்னா லாகின் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த கேப்சா வந்து கேட்கும். ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆதார் நம்பரை இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும், டைப் பண்ணணுங்க. டைப் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பாருங்கள் இந்த கேப்சா கோடு, அதை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணணும். இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா லாகின் வித் ஓடிபின்னு வருது இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து இதை லாகின் வித் ஓடிபின்னு கொடுத்தோம்னா நம்மளுடைய ரிஜிஸ்டர், அதாவது ஆதாரில் ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட அந்த மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி வருங்க. அந்த ஓடிபி உங்களோட மொபைல் நம்பருக்கு வரும். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கோங்க. ஓடிபி டைப் பண்ணதுக்கப்புறம் லாகின் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இப்போ என்னுடைய ஆதார் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. இதில் நான் போய் மாஸ்க்டு ஆதார் வந்து எடுக்கணும் இல்லையா, அதுக்கு நான் இப்போ எங்கே போகிறேன்னு பாருங்கள். டவுன்லோடு ஆதார்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் என்ன கேட்குறாங்கன்னா டு யூ வாண்ட் மாஸ்க்டு ஆதார்னு கேட்குது. அது என்ன பண்ணுறீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல டவுன்லோடு இருக்குது இல்லையா, இது என்ன பண்ணி டவுன்லோட் அப்படின்னு வந்து கொடுத்துருங்க. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் சீக்கிரம் வந்துடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், எனக்கு மாஸ்க்டு ஆதார் ஆனது வந்துருச்சு. ஓகேவா? இதை நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய டவுன்லோட்ஸில் போயிட்டு நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது வந்து பாஸ்வேர்டு ப்ரொடக்ஷனோட தான் இந்த பிடிஎஃப் ஆனது வருங்க. ஸோ இதுக்கு என்னுடைய பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பெயரில் முதல் 4 எழுத்தும் என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தும் தான் பாஸ்வேர்டுங்க. ஸோ உங்களோட பேரில் முதல் 4 எழுத்தும் அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதாவது உங்களுடைய இயர் மட்டும் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களோட பேர் வந்து சரவணன் அப்படின்னா SARA அப்படின்னு வச்சுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 1990 பிறந்திருக்கீங்கன்னா 1990 அப்படின்னு வந்து போடணும். ஜஸ்ட் அவ்வளோதான். முக்கியமாக கேப்ஸில் கொடுக்கணுங்க. கேப்ஸில் கொடுத்தா தான் அது வந்து வேலை செய்யும். இதுதான் மாஸ்க்டு ஆதார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் எப்படி இருக்குன்னா, நார்மல் ஆதாரில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஆதார் எண் முழுமையாக இருக்குங்க. ஆனால் மாஸ்க்டு ஆதாரில் பார்த்தீங்க அப்படின்னா மொதல் 8 எண்கள் பார்த்தீங்கன்னா XX, அதாவது மறைந்து இருக்கும். கடைசி 4 நம்பர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இதை நீங்கள் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் அஃபீஷியலாக அல்லது வேறு எங்கேயாச்சும் நீங்கள் வந்து உங்களுடைய ஆதாரை வெளியே கொடுக்குறீங்க, கண்டிப்பாக இந்த மாஸ்க்டு ஆதாரை நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் கேளுங்க. தேங்க்யூ.